தெரிவித்துக் கொள்கிறோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த அருமையான மாலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த நேரத்தில் கூட நாசரேத் திராட்சை பழத்தோட்ட ஊழியத்தின் சார்பாக தகப்பனே விடுதலை நாள் கூட்டத்தை இந்த மாலை நேரத்திலே பாலர் கல்வி நிலையத்திலே வைத்து நடத்தும்படியாக தேவரீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த காலை கூட்டத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வைத்து தந்தீர், அநேக ஆத்துமாக்களை நீர் கொண்டு வந்தீர், அதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுது இந்த மாலை கூட்டத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அப்போ ஜாய் டிவி வழியாக, யூடியூப் வழியாக பார்க்கிறவர்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். கூட்டத்தை துவக்கம் முதல் முடிவரை அவர்கள் பார்க்கவும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கூட நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், கேட்கிறதுக்கான வார்த்தை தகப்பனே எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரம் கூட இருந்து வழி நடத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளிலும் நாம் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறோம். நம்முடைய நாசரேத் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் ஒவ்வொரு மாதமும் சென்னையிலே 4வது சனிக்கிழமை நடைபெறுகிறது. ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு இடங்களிலே சனிக்கிழமை தோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 1ஆம் 2ஆம் சனிக்கிழமைகளே நாகர்கோயில் மற்றும் மாற்றாண்டத்திலே வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் நடைபெறுகிறது. 3வது சனிக்கிழமையிலே நம்முடைய தலைமையிடம் ஆகிய இருக்கிற நாசரேத்தில் வைத்து தேவனுடைய மாளிகையிலே விடுதலை நாள் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திலே நீங்கள் உங்களை தெரிந்தவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இந்த கூட்டத்திலே பங்கு பெற செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாடல் புஸ்தகத்திலே 191வது பாடல், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோஸ்திரம் என்று சொல்லி அந்த பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். நாம் கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோஸ்திரம் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோஸ்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோஸ்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோஸ்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோஸ்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோஸ்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோஸ்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோஸ்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோஸ்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்ப ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்ப
மீட்பர் ஜெயிக்கிறார், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர், நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார், வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே ஒரு காம் நிறைந்தவர், உண்மை தேவனே ஒரு காம் நிறைந்தவர். உன்னை காப்பவர் உறங்குவதில்லை, உன்னை காப்பவர் உறங்குவதில்லை. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாளும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஒரு விசை கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒருவேளை நீங்கள் ஜாய் தொலைக்காட்சியில் யூடியூப்ல பார்த்து கொண்டிருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து இந்த கூட்டத்திலே பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் தொடர்ந்து பாடல் வேலைக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். அப்பொழுது நம்மத்திலே சகோதரர் சாந்தகுமார் அவர்கள் பாடல்களை பாடுவார், சாந்தகுமார் மற்றும் தினேஷ் அவர்கள் பாடல்களை பாடுவார்கள். நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கலிகூர்ந்து கீதம்பாடு, சாலமீன் ராஜா நம் சொந்தமானார். ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல், பாடல் புத்தகத்தில் 130வது பாடல். யாரும் தெரிந்த பாடல்கள் தான். கைகளை தட்டி உற்சாகமாக பாடுவோம். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கலிகூர்ந்து கீதம் பாடு, சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கலிகூர்ந்து கீதம் பாடு, சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமை அகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி, பாவத்தின் சுமை அகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி,
பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகிறார். நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். இது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. இது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நிதம் வாழுவோம். அல்லேலூயா. பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நிதம் வாழுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமை அகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி. பாவத்தின் சுமை அகற்றி கொடும் பாதாள பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா. பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோ. அல்லேலூயா. பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோ. பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோ. தேவனே வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோ. காலமும் கடல் அலையும் காத்திருக்காதே. காலத்திலே உலகை நாம் கலக்கிடுவோம். காலமும் கடல் அலையும் காத்திருக்காதே. காலத்திலே உலகை நாம் கலக்கிடுவோம். கல்லான நெஞ்சம் கரைந்திடச் செய்யும். கல்லான நெஞ்சம் கரைந்திடச் செய்யும். கனிவான கர்த்தர்பணி செய்திடுவோம். நாம் கனிவான கர்த்தர்பணி செய்திடுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோ.
பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும், எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுப்போம், நாம் இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுப்போம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அத்தனையும் போக்கும், எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுப்போம், நாம் இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுப்போம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். அவர் எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். அவர் எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும், எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுப்போம், இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுப்போம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணியனல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம். ஓ, அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். கரங்களை தட்டி நம் இயேசு பொன்னானவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு பொண்ணு எவ்வளவோ ரேட்ல விக்குது, ஆனாலும் நகைக்கடையில கூட்டம் குறையல. அதை விட எத்தனையோ ஆயிரம் கோடி கோடி மடங்கு விலையேற பெற்ற இயேசு அவர் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். நமக்கு சுகம் தரும்படியாய், நம்மை முழுமையாக்கும்படியாய், நம் வாழ்க்கையை மாற்றும்படியாய், உயர்த்தும்படியாய் அவர் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். அதை புரிந்து அவருடைய மகிமை அறிந்து வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் ஒரு சின்ன பாடலை பாட போகிறோம். இது கர்த்தர் நம்ம துதிச்சு பாடுற நேரம். ஸோ எல்லாரும் கொஞ்சம் உற்சாகமாக சேர்ந்து பாடணும். உன்னத தேவனுக்கு ஆராதனை என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். பக்கம் எண் 1196 இருக்கு. உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ தேவனுக்கு ஆராதனை, சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசுராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம்,
பற்றி நடத்தினார் ஆராதிப்போம். கண்மலை மேல் உயர்த்தி நீர் ஆராதிப்போம். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம். அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தி நீர் ஆராதிப்போம். கண்மலை மேல் உயர்த்தி நீர் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம். பரிசுத்தம் தந்திட்டாரே ஆராதிப்போம். அக்கினியால் குடவிட்டாரே ஆராதிப்போம். பொன்னாக மின்ன செய்தார் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். வாக்குத்தத்தம் தந்தவரை ஆராதிப்போம். வாக்குமாறா நல்லவரை ஆராதிப்போம். விண்ணப்பத்தை கேட்டவரை ஆராதிப்போம். விடுதலை தந்தவரை ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை. மகத்துவ தேவனுக்கு ஆராதனை. சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை. எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். 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 ஆமென். அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்மளுடைய தேவன் நம்மளை கடைசி வரைக்கும் காப்பாற்றுகிற தேவன். அல்லேலூயா. நம்மளை கைவிடாத தேவன். ஒரு தெரிந்த பாடல் தான், என்னை கண்டார் இயேசு என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். பாடல் புத்தகத்தில் 1055வது பாடல். என்னை கண்டார் இயேசு என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கட்டவிழ்த்தார் என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். கட்டவிழ்த்தார் என்னை கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் எடுத்தார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் எடுத்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். மீட்டுக் கொண்டார் என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். மீட்டுக் கொண்டார் என்னை மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். சொந்த பிள்ளை என்று என்னை ஒரு
படுத்தமாவி தந்தார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்தமாவி தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஜெயம் தந்தார் இயேசு, ஜெயம் தந்தார். சத்துரு மேல் அவர் ஜெயம் தந்தார். ஜெயம் தந்தார் அவர் ஜெயம் தந்தார். சத்துரு மேல் இயேசு ஜெயம் தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். என்னை கண்டார் அவர் என்னை கண்டார். உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு என்னை கண்டார். உள்ளங்கையில் அவர் வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் கடைசி நாட்கள். ஆமென். ஆண்டவர் நம்மை அவருக்காக பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்மை ஆயுதங்களாக, நம்மை அவருடைய கிருபா பாத்திரங்களாக பயன்படுத்த விரும்புகிறார். கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும், அறுவடையின் காலம் இதே, ஆவியால் நிரப்பிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாய் பாய்ந்திடுமே. ஹல்லேலூயா. அக்கினி எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல? தீ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? சுத்தமாக்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சுத்தமாக்குறது. தீயை வேற எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? வெளிச்சம் காண்பிப்பதற்கு யூஸ் பண்ணுவாங்க. தீயை வேற எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த தீக்குள்ள இருக்கிற ஒரு உலோகம், ஒரு இரும்பு, அதை என்னவா வேணாலும் மாற்றிக்கலாம் இல்லை? வெளியே இருக்கிற ஒரு இரும்பை, ஒரு பிளேட் இருக்குதுன்னா அதை பிளேட்டாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் தீக்குள்ளே இருந்ததுன்னா அதை பிளேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், அதை ஸ்பூனாக யூஸ் பண்ணிக்கலாம், என்னவா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த அக்கினிக்குள்ளாக இருக்கிற போது ஆண்டவர் எப்படி வேணால் நம்மளை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நீ சொல்லுவோம், ஆண்டவரே எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பின்மாறின அபிஷேகத்தை தாரும். அந்த ஜெபத்தோடு கூட எல்லாரும் கரங்களை தட்டி நாம் இந்த பாடலை பாடுவோம். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாய் பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாய் பாய்ந்திடுமே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அதிகாரம் தந்திடுமே,
தீர்க்க தரிசனம் உரைத்திடவே அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாய் பாய்ந்திடும். அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாய் பாய்ந்திடுமே. கர்மேல் மலை மேலே ஒரு கையளவு மேகம் காண்கிறே, கர்மேல் மலை மேலே ஒரு கையளவு மேகம் காண்கிறே. ஆகாப்பு நடுங்கின போல் அக்கினியை ஊற்றிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாய் பாய்ந்திடும். அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாய் பாய்ந்திடுமே. ஹல்லேலூயா. அக்கினின்னு சொன்னா எதை போட்டாலும் எரிக்கணும்ல, ஆனா ஒரு அக்கினி எரிஞ்சுது. அதில் கொண்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கொண்டு போட்டப்ப அது அவங்க முடிய கூட ஒன்றும் பண்ணலை, அவங்க ட்ரெஸ்ஸை ஒன்றும் பண்ணலை, ஆனால் தூக்கிட்டு போனவங்களெல்லாம் எரிச்சிருச்சு, அவங்கள கட்டி வச்சிருந்த கயிறெல்லாம் எரிச்சிருச்சு. ஆண்டவராய் இயேசுவின் இடத்துல ஒரு அக்கினி இருக்கிறது. அந்த அக்கினி உங்களை எதெல்லாம் அழிக்க நினைக்கிறதோ, எதெல்லாம் உங்களை இல்லாமலாக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ, எதெல்லாம் உங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறதோ, எதெல்லாம் உங்களை கட்டி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ, அந்த கட்டுகளை எல்லாம் எரித்து போடுகிற அக்கினி. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க இன்றைக்கு அந்த அக்கினி என் வாழ்க்கையில் இறங்கட்டும் ஆண்டவரே, தரித்திரத்தின் மேல் அந்த அக்கினி இறங்கட்டும், என் வியாதிகளின் மீது அந்த அக்கினி இறங்கட்டும், எந்தெந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறதோ அவைகளின் மீது உம்முடைய அக்கினி இறங்கட்டும். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாய் பாய்ந்திடும். எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே, அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திட. அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாய் பாய்ந்திடும். அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாய் பாய்ந்திடும். ஓ அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக ஜீவ நதியாய் பாய்ந்திடுமே. சீனாய் மலை மேலே ஒரு அக்கினியை நான் காண்கிறேன், சீனாய் மலை மேலே ஒரு அக்கினியை நான் காண்கிறேன். இஸ்ராயேலின் தேவனே அக்கினியை ஊற்றிடுமே, இஸ்ராயேலின் தேவனே அந்த அக்கினியை ஊற்றிடும். அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாய் பாய்ந்திடும். அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாய் பாய்ந்திடுமே. கரங்களை தட்டி ஓராபகதல ரஷகா லேகதனாரகதுடாலரந்தனரே, எங்க வாழ்க்கையில எங்களை அழிக்க நினைக்கிற எல்லாவற்றையும் அழிக்கிற அக்கினியே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்.
குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கரத்தில் என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கரத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே ஓ அவர் நமக்கா ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு கண்களினா காண்கின்றேனே இன்பக்கானா தேசமதை இஸ்ரவேல் ஜனங்களை அப்பொழுதிருந்த உலகத்தின் பெரிய அரசாங்கம் அடிமையாக வைத்திருந்தது. அவர்கள் தப்பிப்பதற்கு வழியே இல்லை. ஆனால் ஒரு நாள் அவர்களுக்காய் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட போது அவர்களுக்கு ஒரு கானான் அந்த கனவிலிருந்து நிஜமாக மாறினது. இன்றைக்கு உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட கட்டுகளுக்குள்ளாய் இருந்தாலும் உங்களுக்காய் அடிக்கப்பட்ட இயேசு இருக்கிறார். அவர் நமக்காய் ஜீவன் தந்து இந்த மீட்பை தந்திருக்கிறபடியினால் நமக்கு கானான் உண்டு நம்புறவங்க கரங்களை உயர்த்தி திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம்போ நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. எங்களை வணைந்து கொள்ளுகிற நல்ல தகப்பன். அவர் உருவாக்குகிறவர் மட்டுமல்ல, அவர் சிருஷ்டிக்கிறவர் மட்டுமல்ல, அவர் உடைந்ததை திரும்பவும் உபயோகிக்கிறவர், உடைந்ததை திரும்பவும் செப்பனிடுகிறவர், உடைந்ததை திரும்பவும் சீர்படுத்துகிறவர். எவ்வளவு உடைக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு அந்த பரம குயவன் உங்களை உருவாக்குவார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்களுடைய கண்டுபிடிப்புகளிலே ஒரு உன்னதமான கண்டுபிடிப்பு மெழுகுவர்த்தி. மெழுகுவர்த்தியை பார்த்துருக்கிறீர்களா? நான் சின்ன வயதில் கரண்டு போன அந்த நேரங்களெல்லாம் என்னுடைய வீட்டில் பயன்படுத்துவார்கள். அது எரிந்து கொண்டே இருக்கும், வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த வெளிச்சத்தில் நாங்கள் எல்லாரும் எல்லா வேலைகளையும் செய்வோம். அதுதான் மெழுகுவர்த்தி. வருவார்கள், போவார்கள், படிப்பார்கள், சாப்பிடுவார்கள், சமைப்பார்கள். ஆனால் அந்த முயற்சியிலே அந்த மெழுகுவர்த்தி இறுதியிலே அது எரிந்து குட்டையாகி அது அழிந்து போய்விடும். தியாகத்தின் பெயர் தான் மெழுகுவர்த்தி. அது வேறு யாரும் அல்ல, நமது கோமட்டிக்கோட்டை எமி அக்கா அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்காங்க. அவர்கள் வீட்டில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவர்களை நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். மொத்தம் எத்தனை பேர் இருக்கா? 9 பேர். அதில் அக்கா தான் கல்யாணமே பண்ணவில்லை. மிஷினரி ஒரு அக்கா, அவங்களும் கல்யாணம் பண்ணவில்லை, பண்ணியிருக்காங்க.
எல்லாரும் நல்ல உயர்ந்த நிலைமையில் இருக்கிறாங்க. ஆப்பிரிக்காவில் இருக்காங்க, இன்னும் எங்கெல்லாமும் இருக்காங்க. அக்கா வந்து ஒரு சமூக சேவையாக அவர்கள் பணியாற்றுகிறார்கள். நான் இப்பொழுது பேசி கொண்டிருந்தேன். கேன்சர் ஹாஸ்பிட்டலில் ஒரு கேன்சர் பேஷண்ட்டை சேர்ப்பதற்காக ஃபோன் மேலே ஃபோன் போட்டு போராடி நேற்றெல்லாம் அவர்கள் நேரத்தை செலவழித்து லோ சுகர் ஆகி சாக்லேட்டு சாப்பிட்டு ஓடி உழைத்து கொண்டே இருக்கிறாங்க. இப்படியாக உழைக்கிறபடினாலே அக்காவுடைய ஹெல்த்து நாளுக்கு நாள் மோசமாகி வருகிறது. அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவர்கள் தேவன் தனக்கு செய்த ஒரு அற்புதத்தை ஒரு சின்ன குட்டி சாட்சியாக இப்பொழுது நம் மத்தியில் சொல்வார்கள். குமட்டிக்கோட்டை எமி அக்கா அவர்களை வாழ்த்தி வருக என்று நான் வரவேற்கிறேன். என்னுடைய பெயர் எமி. நான் ஒரு அடிப்படையில் ஒரு சமூக சேவகி. அதாவது சின்ன வயசுலேயே திருமணமே செய்யக்கூடாது, சமூக சேவைக்காகவே என்னை முற்றிலும் அர்ப்பணித்துள்ளவேன். தடைதாங்கும் விளையாட்டு போட்டியில் தேசிய தங்கப்பதக்கம், மாநிலத்தில் தடகளத்தில் விருது. அரசாங்கத்தில் வேலை பார்த்தேன். ஒரு 10 வருஷம் மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினராக இருந்தேன் 1996. இப்போ அமைச்சராக இருக்காங்களே கீதா ஜீவன், அவங்கள கூட மாவட்ட பஞ்சாயத்து தலைவிக்கு நான் தான் முன்மொழிஞ்சேன். எதுக்கு இந்த சுருக்கத்தை சொல்கிறேன்னா பெருமைக்காக இல்லை. அதுக்கு பிறகு இந்த அரசியலே வேண்டான்னு சொல்லிட்டு நான் தென்னிந்திய திருச்சபை CSI தூத்துக்குடி நேசரேத் திருமண்டலத்தில் செயற்குழு உறுப்பினராக இருந்தேன் 9 வருஷமாக. அதாவது இந்த மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினராக இருக்கும்போது தான், அதாவது ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஒரு தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் அரசாங்கத்திலையும் குழந்தை உருவானதுலேருந்து வளர்ந்து அது படிக்கிறது கல்லறை போகும் அளவுக்கு திட்டங்களை அரசாங்கம் வகுத்திருக்கான். ஆனால் இது உண்மையிலே வறுமை கோட்டுக்குள்ள மக்களுக்கெல்லாம் செல்வதில்லை. இது புரோக்கர் வச்சு இருக்கிறவங்களே வாங்கிடுவாங்க. நான் ஒரு வாரமும் நானே கார் ஓட்டிட்டு போய் திருநெல்வேலிக்கு போய் சாத்தாங்குளம் கொமிடிக்கோட்டை கிராமத்துக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகி CTE ரேனியஸ் பிரேயர் செல் ஞாயிற்றுக்கிழமை நடத்துறதுக்கு வந்துடுறோம். இதுக்கும் என் கை பெரால்டிக் அட்டாக்கான கை யார் கொடுக்குறா? இது எல்லாமே இந்த பலம் கொடுக்கறது யாரு? தேவாதி தேவன். பார்த்தீங்கன்னா யார்ட்டையும் நான் கையேந்தி நிற்கிற இடமும் ஆண்டவர் என்னை வைக்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. எத்தனையோ பேஷண்ட்டை கூட்டு போய் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், எவ்வளவோ ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டுகளை சேர்த்து விடுறேன். இந்த வாட்ஸ்அப் மூலியமாக ஒவ்வொரு நாளும் நான் அரசாங்க அதிகாரிகள் மூலமாக எந்தவித லஞ்ச லாவணியமின்றி திக்கற்ற மக்களுக்குன்னு எவ்வளவோ மக்களுக்கு நான் உதவி செய்கிறேன். இது யார்? இந்த அதிகாரிகள் மத்தியில் தயவை யார் ஏற்படுத்தி கொடுக்குறா? ஆண்டவர். நான் ஒரு சாதாரண ஒரு கிராமத்து பெண்மணி. பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய IAS அதிகாரிகள் எல்லாத்தையும் நான் தொடர்பு கொள்கிறேன். எனக்கு அவங்கள்ட்ட தயவு கிடைக்குது. எதனால? பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வர்றவங்கெல்லாம் பெரிய பெரிய மந்திரி கிட்ட போராடுறவங்க. நமக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல எங்கள் கிராமத்துக்கு CTE ரேனியஸ் என்ற மிஷினரி வந்திருக்கிறாரு. அவர் தான் தென்னிந்தியாவின் அப்போஸ்தலரே. இன்னைக்கு திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, இந்த தென் பகுதியெல்லாம் இத்தகைய வளர்ச்சிகள், பள்ளிக்கூடங்கள், இவ்வளவு தேவாலயங்கள் வந்திருக்கிறது, இவ்வளவு சமூக பணி சொல்லிக்கிட்டே போகலாம். ரேனியஸை பற்றி சொல்லிகிட்டே பண்ணால் கிராமங்கள்லாம் நிலங்களை வாங்கி குடியிருப்புகளை கட்டி கொடுத்து கல்றை தோட்டத்தை, அதாவது அரசாங்கம் இன்னைக்கு செய்தில்ல, அதே மாதிரி மிஷினரிகள் செய்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் வாழ்கிறதுக்கு கிராமங்களில் இடங்களை வாங்கி கொடுத்துருக்காங்க, கல்வி கற்க பள்ளிக்கூடங்களை கொடுத்துருக்காங்க, கல்றை தோட்டங்களை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க, வேலை வாய்ப்பை பெற்று கொடுத்துருக்காங்க. மிஷினரிகள் இந்திய தேசத்தின் வளர்ச்சிக்கே மிஷினரிகள் நீங்க வரலன்னா இன்னைக்கு இந்தியா இத்தகைய வளர்ச்சிகளை பெற்றிருக்காது. எல்லாரும் இதை ஒத்துக்கிடுவாங்க. இன்னைக்கு இருக்கிற மத்திய கேபினெட் அமைச்சர்ல இருந்து பெரும்பான்மையானவர் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் தான் படித்திருப்பாங்க, இப்பயும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும், பைபிளை பற்றி தெரியும், ஜெயலலிதா அம்மாவில இருந்து எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த மிஷினரிகள் என்ன நோக்கத்துக்காக அந்நிய தேசத்திலிருந்து வந்தாங்க? கல்வி பணி, மருத்துவ பணி, சமூக சேவை பணிகள் எல்லாம் செய்து, ஆத்தும ஆதாய பணிகளை செய்து தேவனுடைய தரிசனங்களை நிறைவேற்றுவதற்காக இந்திய தேசத்திற்கு வந்தார்கள். ஆனால் இன்றைய நிலை, தென்னிந்திய திருச்சபைகளின் நிலைகள் என்ன? நாம் சண்டை போட்டுக்கொண்டு அரசியல்வாதிகளை எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும், எனக்கு வர முடியாது. ஆனா எனக்கு ஒரு பெரிய உத்வேகம் எங்க கிறிஸ்டோபர் ராஜா அண்ணன் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய ப்ரொஃபஸர். ஒரு போப்ஸ் கல்லூரியில், மிஷினரி போப்ஸ் ஆயர்புரம் கல்லூரியில் ஒரு ப்ரொஃபஸராக இருந்துட்டு
பிஷப் ஜெபச்சந்திரன் இவங்களை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். இருந்துக்கிட்டு இவ்வளோ ஒரு ஊழியம் பண்ணுறாங்க, கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது, எல்லாரும் நீங்கள் இதில் கலந்துக்கிடுங்க. நாங்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஒரு ரொம்ப ஆர்வத்தோடு இந்த மீட்டிங்க்கு நான் வந்திருக்கேன். இன்னும் அநேக மக்கள், ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. சென்னை பட்டணத்தில் இப்படி ஒரு இடத்துல இவ்வளோ அழகான மீட்டிங், ஆண்டோட வார்த்தைகளை கேட்கறதுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு இது கொடுத்துருக்கிறார், ஒரு கிருபை கொடுத்துருக்காரு. எல்லாரும் இதை பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிட்டு ஆண்டவருக்கு நன்றி. எனக்காக ஜெபம் செய்த எல்லோருக்கும் நன்றி. விசேஷமாக சகோதரர் ப்ரொஃபசர் கிறிஸ்டோபர் ராஜா அவர்களுக்கும் சகோதரிக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நல்லதொரு சாட்சியை நான் கேட்டோம். பெண்ணாக இருந்தால் என்ன, ஆணாக இருந்தால் என்ன, ஆண்டவர் கூட இருந்தால் இந்த பூமியிலே நாம் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழலாம் என்பதை அக்கா அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். பிள்ளை கர்த்தர் இன்னும் பலப்படுத்துவாராக. 5 நிமிடங்கள் நான் பிரசங்கம் செய்து 7:45 முடித்து அதன் பிறகு உங்கள் எல்லாருக்கும் ஜெபித்து உடனடியாக கிளம்ப வேண்டிய சூழ்நிலை. அப்பொழுதுதான் 8:30 மணிக்கு கோயம்பேட்டில் பஸ்ஸை பிடிக்க முடியும். பிரியத்துக்குரியவர்களே, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரும் மேய்ப்பரும் அந்த தண்ணீர் எங்களுடையது தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பரோடு வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியினாலே அந்த துறவுக்கு ஏசேக் என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபாத் என்று பெயரிட்டான். அங்கே இருந்து பெயர்சபாவுக்கு போனான். பிரியத்துக்குரியவர்களே, ஈசாக் எனப்பட்ட ஆபிரகாமுடைய பிள்ளை உடைய கசப்பான அனுபவத்தை பார்க்கிறோம். அவர் 2 விசை இந்த வேலைக்காரர்களை வைத்து கிணறு தோண்டுகிறார். இப்பொழுது நாம் எங்கு இடம் வாங்கினாலும் போர் போடுகிறோம். தண்ணீர் இருந்தால்தான் இன்றைக்கு வரைக்கும் யாரா இருந்தாலும் வாழ முடியும். தண்ணீர் இல்லாதபடிக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. சகல ஆசீர்வாதங்களும் தண்ணீரில் இருந்து தான் ஆரம்பிக்கின்றது. அங்கே அவர்கள் கஷ்டப்பட்டு ஒரு துறவை வெட்டுகிறார்கள். வெட்டி தண்ணீர் சுரந்து வரும் பொழுது அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்லாம் வந்து இது எங்களுடைய இடம் என்று விரட்டுகின்றார். அப்படியாக 2 விசை கசப்பான அனுபவம் அவருக்கு ஏற்படுகிறது. அதனால ஏசேக்கு சித்னா என்று சொல்லி பெயரிடுகிறார். கஷ்டப்பட்டு உழைத்து இறுதியில கிடைக்கிற அந்த தண்ணீரை எங்களுக்குன்னு சொல்லி அவங்க வாங்கிக்கிறாங்க. அப்பொழுது அவருடைய மனநிலைமை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் ஈசாக்கோடு தான் இருந்தார், ஆனால் அந்த நேரத்தில் அவர் மௌனமாக இருந்தார். இதில் நாம் நன்றாக கவனிக்க வேண்டியது, 2 விசை அவர் உழைத்தும் கூட ஒன்றும் பதில் கிடைக்காவிட்டாலும் அவர் சோர்ந்து போகவில்லை. 3வதாகவும் அவர் ஒரு துறவை வெட்டுகிறார். எங்கு போனாலும் ஈசாக்குக்கு வெற்றி. அங்கே தண்ணீர் சுரக்கிறது. ஆனால் இந்த விசை எவரும் வந்து வாக்குவாதம் பண்ண ஆண்டவர் அனுமதி கொடுக்கவில்லை. உடனே அவர் ரொம்ப சந்தோஷமா அந்த தேசத்தில் நம்ம பிறகலாம், நம்ம ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் கிடைத்து விட்டது, நமக்கு தண்ணீர் கிடைத்து விட்டது என்று சொல்லி ரெகோபாத் என்று சொல்லி அவர் பெயரிட்டார் என்று நாம் காண்கிறோம். உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் பொல்லாத மனிதர்கள் ஏசேக்கு சித்தனா என்று சொல்லி நாம் கடந்து போகின்ற வரைக்கும் அவர்கள் போராடுவார்கள், வாக்குவாதம் பண்ணுவார்கள். பலவிதமான கசப்பான அனுபவங்கள் நமக்கு வரலாம். பிரியத்துக்குரியவர்களே, தேவனுடைய தாசன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் வாக்குவாதம் வந்தது, போராட்டங்கள் வந்தது, மன உளைச்சல்கள் வந்தது, எங்களுக்கு உங்களுக்குன்னு சொல்லி ஒரே சண்டை வந்தது. கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை அந்நிய மனிதர்கள் ஒரு நிமிடத்தில் கொத்தி கொண்டு போனார்கள். அப்படிப்பட்ட பாதையெல்லாம் அவர் கடந்து போனார். நம்முடைய வாழ்விலும் அநேக நேரங்களில் ஏசேக்கு சித்தனா என்று சொல்லி நம்முடைய உழைப்பை, நம்முடைய பணத்தை, நம்முடைய முயற்சியை யாரோ ஒருவர் வந்து எனக்கு என்று சொல்லி அவர்கள் கொத்தி கொண்டு போகிறார்கள். பிரியத்துக்குரியவர்களுடைய மனம் சோர்ந்து போக வேண்டாம். ஏசேக்கு சித்தனானோடு நின்று விட வேண்டாம். தான் என்னுடைய பாயிண்ட். தொடர்ந்து நீங்கள் செல்லுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ரெகோபாத் காத்திருக்கும். எத்தனையோ பேர்கள் கலப்பையில கை வைத்து திரும்பி பார்த்தார். லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்தாள். எதுக்கு திரும்பி பார்த்தாங்க? அந்த அம்மா அவருடைய தங்கம் இருந்திருக்கலாம், நகை இருந்திருக்கலாம். ஒரே ராத்திரில அவசரமா புறப்பட்டு வர சொன்னதுனால அதெல்லாம் எடுக்காம வந்திருக்கலாம். அந்த ஊர் அழியுதே, வீடு அழியுதேன்னு என் தங்கம் போச்சே, என்னுடைய நல்ல பட்டு வஸ்திரங்கள் போச்சுன்னு திரும்பி பார்க்குறாங்க. உப்பு தூணானார்களாம்.
நாம் திரும்பி பார்ப்பதற்காக அழைக்கப்படவில்லை, நிற்பதற்காக அழைக்கப்படவில்லை, தொடர்ந்து ஓடுவதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். ஓடிக்கொண்டே இருங்கள், நின்று விடாதிருங்கள். யாருனாலும் நம்மகிட்ட இருந்து இதனால் எடுத்துக்கொள்ளட்டும், பிடுங்கி கொள்ளட்டும், வைத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி நாம் ஓடிக்கொண்டே இருப்போம். அப்பொழுது நமக்கு ரெகோபாத் என்று சொல்லி ஒரு இடம் நிச்சயமாக உண்டு. அந்த இடத்துல யாரும் நம்மகிட்ட வந்து எதையும் பிடுங்க முடியாது, எந்த பொல்லாத மனுஷனும் பக்கத்தில் வர முடியாது. ஆண்டவரே அவர்களை துரத்தி விடுவார். அப்பொழுது நாம் பழகுவோம், பெருகுவோம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. டைம் ஃபார் எவ்ரிதிங். நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம், பிரச்சனை, இந்த மாதிரி அலைச்சல்கள், சண்டை, வாக்குவாதம்லாம் வரும். அதுக்கு ஒரு காலம் உண்டு. அதே போல ரெகோபாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த காலம் இன்றைக்கே வந்திருக்கிறது. அதில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 நிமிடங்கள் ஜெபித்து விட்டு உங்களுக்காக தனித்தனியாக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவோம். அப்பா பிதாவே, ஏசேக்கு சித்தனா என்று சொல்லி பிள்ளைகள் இன்று வேதனைகள் மத்தியில் இருக்கலாம். வீட்டுக்குள்ளேயே ஏசேக்கு சித்தனா, ஒரே போராட்டம், பிரச்சனைகள், கசப்பு, நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை. சரீரத்தில் ஏசேக்கு சித்தனா என்று சொல்லி வியாதிகள், உபத்திரவங்கள், சொந்த பந்தங்களை எதிராக வந்து நிற்கிற சூழ்நிலைகள், எங்கள் இனத்தாரே எங்களுக்கு வந்து போராடுகிற காலங்கள், ரொம்ப கசப்பு ஏற்படும். ஆனாலும் அதில் ஒரு முடிவு உண்டு ராஜா. ஏசேக்கு சித்தனா அவ்வளவுதான். அதுக்கு பிறகு யாரும் வர முடியாது, நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்க ராஜா. உம்முடைய அனுமதி இல்லாமல் எங்கள் தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாது. எங்கள் ஆண்டவர் எங்கள் தலையில் மயிரெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது பொல்லாத மனுஷர்கள் எப்படி எங்கள் பக்கத்தில் வர முடியும்? தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள் ரெகோபாத்துக்குள்ளே கடந்து போவார்களாக, பழகி பெருகுவார்களாக. இந்த நாட்டிலே, இந்த சென்னையிலே, ஆண்டவரே எங்கள் ஊரிலே நம்முடைய பிள்ளைகள் பழகி பெருகட்டும். இனி அவர்களுக்கு ஏசேக்கு வேண்டாம், சித்தனா வேண்டாம், ரெகோபாத்தே உண்டாகட்டும் ஐயா. அதை நீங்க தான் செய்ய முடியும். இனி அவர்களுக்கு யுத்தங்கள் வேண்டாம், இனி அவர்களுக்கு வியாதிகள் வேண்டாம், அவர்களுக்கு கடன்கள் வேண்டாம், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் வேண்டாம், இந்த மாதிரி பஞ்சாயத்து சண்டை சச்சரவுகள் வேண்டாம், ஆபத்துகள் வேண்டாம், நாச மோசங்கள் வேண்டாம். ரெகோபாத்தின் தேவனே, சமாதானத்தின் நாட்களை உண்டு பண்ணுவீராக. சமாதான கர்த்தா, சமாதான பிரபு, உடைய பிள்ளைகளுக்கு சமாதானம், சமாதானம், குடும்பங்களுக்கு சமாதானம், சமாதானம், கையின் பிரயாசங்களுக்கு சமாதானம், சமாதானம். அப்பா நீர் அப்படியே செய்வீர். நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு பக்கபலமாய் நிற்கிற ஆண்டவர் ஜாய் டிவிக்காக சோத்திரம். அண்ணனையும் பெரன் செல்வனையும் தம்பி ஷெல்டனை ஆசீர்வதியும். நாளிலே தகப்பனே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற ஆண்டவரை ஆகாரம் கொடுக்கிற அலெக்சனுக்காய் சோத்திரம். ஆர்கனைஸ் பண்ற அன்பு நண்பர் மங்களராஜ் அவர்களுக்காய் சோத்திரம். பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்காக சோத்திரம். சாட்சி சொன்ன நம்முடைய பிள்ளைக்காக சோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் மகிமைப்படும். அடுத்த மாதம் நாங்கள் வருகிற வரைக்கும் கரம் எங்களை தாங்கட்டும். அநேகரை அழைத்து கொண்டு வந்து நாமத்தை நீ மகிமைப்படுத்தும். குற்றங்கள் குறைகளை மன்னி இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒருபொழுதும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய அந்யோன்ய ஐக்கியம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி. ஜெபிக்கவர்கள் வரலாம். சாப்பாடு வந்துவிட்டது.